وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. என்னை மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியாக மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவனே இந்த மார்க்கத்திற்கு இஸ்லாம் என்றும் பெயரிட்டு முஸ்லீம்கள் என்று அல்லாஹ்வை நம்மை அழைக்கிறான். எல்லா மார்க்கங்களுக்கும் அவரவர் சமுதாயம் தான் பெயர் வச்சிருக்கோம். ஆனால் இஸ்லாத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நாமே தேர்ந்தெடுத்தோம் என்றும், அவள் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நியமத்து ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை நாமே தேர்ந்தெடுத்தோம், நாமே இதை பாதுகாப்போம். இது முழுமையடைந்த மார்க்கம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு மார்க்கத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் பெயர் வைக்கவே இல்லை. அவர்கள் வாழ்ந்த சமுதாயமே பெயர் வச்சுக்கிட்டு, கிறிஸ்தவர்கள் என்றோ யூத மார்க்கம் என்றோ அவர்களே பெயர் வைத்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தையும் அதை பின்பற்றுவோரை அவர்கள் முஸ்லீம் என அல்லாஹ்வை பெயரிட்டான். சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் உங்களுக்கு முஸ்லீம் என பெயரிட்டான். உங்கள் மார்க்கத்தின் தந்தை யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மார்க்கத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை அவன் பாதுகாத்து கொண்டதும், அந்த மார்க்கத்தை பின்பற்றுவரை முஸ்லீம்கள் என்று பெயரிட்ட பிறகு அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் முஸ்லீம் இது ஒரு பொதுவான அடையாளத்தை சொன்னாங்க. இன்றைக்கி முஸ்லீம்கள் உலகத்தில் பல நூற்றுக்கணக்கான பிரிவுகளாக பிளந்து போய் கிடக்கிறார்கள். அதற்கு காரணம், நமக்கு இஸ்லாத்தை உண்மையான வடிவில் கற்றுத்தர வேண்டிய கண்ணியமிக்க உலமாக்கள் அவர்கள் தான் எதை கற்றார்களோ அதையே மார்க்கமாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓர் இறைவன் என்ற ஏகத்துவ கொள்கையை சொல்வதோடு திருக்குர்ஆனில் கடைசியாக உங்களுக்கு ஒரு தூதர் வருகிறார், அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். எப்படி பின்பற்ற வேண்டும்? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் உங்கள் தூதரை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மை என்றால் உங்கள் தூதரை பின்பற்றுங்கள். இந்த தூதரை பின்பற்றுவர்கள் எல்லாமே ஒரே உம்மத்துகள் தான், ஒரே முஸ்லீம் என்ற ஒரே உம்மத்துகள் தான். அல்லாஹ் நம்மை பிரித்ததாக குர்ஆனில் 49 அத்தியாயம் 13 சொல்லும்போது, உங்களை நாம் பல்வேறு கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாமே பிரித்தோம். எதற்கு தெரியுமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்வதற்காக. எத்தனையோ கோடி மக்கள் வாழும்போது ஒரே பேரில் பல பேர் இருக்கலாம், ஒரே பேரில் பல பேர் இருக்கலாம். அவங்க எப்படி அடையாளம் காண்பது? இந்த குலத்தை சேர்ந்தவர், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று. இது ஜாதி மதத்தின் அடிப்படையில் உருவாதல்ல. தாய் தந்தையர் வழி வழியாக மூதாதையருடைய பெயர்களை வைத்து இந்த குலத்தாரின் வாரிசுகள், இந்த குலத்தாரின் வாரிசுகள் சொல்லப்பட்டது ஒழிய ஜாதி வாரியாக என்ன செய்யலை, இஸ்லாம் பிரிக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலம் யாவையும் ஒரே ஆதி தந்தையில், உங்கள் யாவரையும் ஒரே ஆதி தந்தையில் படைத்தோம், நாமே உங்களை பல்வேறு கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக என்று ரப்புல் ஆலமீன்
அந்த படைப்பின் நோக்கத்தை சொல்லிட்டான். பின்னர் மக்கள் பிளந்து போய் பிரிந்து போய் பல்வேறு கிளையாக ஆன போது அல்லாஹ் இதையெல்லாம் மீண்டும் ஒருங்கிணைப்பதற்காக முன் சென்ற நபிமார்களையும் வழிமார்களை வழிகாட்டுதல்களை முன் சொன்ன வேதங்களுடைய வழிகாட்டுதல் மனிதன் கைவிட்டுட்டு திரும்பியும் பிரிந்து என்ன செஞ்சான், மனிதன் பொறாமையின் காரணமாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து பல்வேறு மதங்களாக மார்க்கங்களாக ஆகி போனார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக முழு மனித குலத்திற்கும் யுகமுடி நாள் வரைக்கும் ஒரு நேர்வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து ஏற்கனவே அந்த மார்க்கத்தின் உறுதியாக நின்று இதுதான் இஸ்லாம் என்று பறைசாட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து அந்த மார்க்கத்தை மீண்டும் மனித குலத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து அவர்கள் கையிலே அழகிய வழிகாட்டுதலான வேதத்தை அருள்முறை திருக்குர்ஆனை தந்தான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்துகள் யாருமே ஒரே கோடு தான், ஒரே முஸ்லீம் என்ற உம்மத்தை தானே ஒழிய இன்றைக்கு உலகம் பார்க்கிற எந்த பிரிவுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. குர்ஆன் தெளிவாக பேசுது. யார் இந்த மார்க்கத்தை பலவாறாக பிரித்து கொண்டாரோ நபியே அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, இது சம்பந்தம் நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டான். நான் தீட்டிடுவோம் மறுமை நாள் காட்சி எடுத்துரும் அப்படிங்க. எவனாவது அத்தா வாப்பா உம்மா அனபி ஜாபி கூபி லொட்டு லொசுக்கு எதுவும் மார்க்கத்தில் கிடையாது. ஒன்லி முஸ்லீம் தான். என்னது முஸ்லீம் என்பதை தவிர எந்த லொட்டு லொசுக்கும் கிடையாது. அவ்வளவு கேவலம். இந்த மார்க்கத்தை சிதைத்து கூறு போட்டாங்க. இது யாருடைய ஏற்பாடு? ஷைத்தானுடைய கூறாக மாறியது. ஒரே உம்மா தான். அதுக்கு தான் இதை உணர்த்துவதற்காகத்தான் ஹஜ்ஜி. ஏகத்துவம், ஒரே தூதர், கடைசி தூதர், ஒரே உம்மத்து. எங்களை யாரும் பிரிக்க முடியாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு உள்ள வந்துட்டோம்னா ஷாபியும் கிடையாது, அனபியும் கிடையாது, தாலியும் கிடையாது, லொட்டும் கிடையாது, ஷியாகைய எவனும் கிடையாது. உள்ள வந்து அல்லாஹ் அக்பர் தான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சரணடைந்தோம் யா அல்லாஹ்னா உள்ள நின்ற வேண்டிதான், முடிஞ்சு போச்சு. இந்த உம்மத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லுதான். நம்மளுக்கு அப்படி சொல்லுதான். ஆனால் இங்கே நம்ம எப்படி இருப்போம்? அங்கனூர் இருக்கும், அங்கனூர் இருக்கும் இல்லையா? எது அது அனைத்து ஜமாத்து. அது நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் அத்தான் கூடுவோம், நீங்கள் வாப்பான்னு கூடுவோம். ஏன்பா நீங்கள் என்னையும் கூட்டிகிட்டு போங்க, அது உங்கள் பழக்கம் கூட இருக்கலாம். இதுக்கும் இஸ்லாத்துக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்குன்னு கேட்டு பாருங்கள். அவரோட படித்த ஆளுமே அவங்க செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருப்பான். இதை விட்டுருவான். இந்த இருக்குல்ல, இதை தூக்கி தூர போட்டுருவான். சொல்லிவிட்டு எங்கள் மதம் இதுதான் சொல்லி கொடுத்துமா சொல்கிறாங்களா? அப்படி அல்லாஹ் என்னைக்காவது முஸ்லீம்களே நீங்கள் பலவாறாக பிரிங்க அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கானா? நீங்கள் எப்படி வேணாலும் பிரிஞ்சுக்கிடுங்கப்பா, என்னையை மட்டும் தொழுதுக்கிடுங்கன்னு குர்ஆன் என்னைக்காவது பேசியிருக்கா? பிரிஞ்சேன்னு உங்களை பிரிச்சுடுங்க, உங்களை பிரித்து மேஞ்சிடும். குர்ஆனை படித்து பாருங்க, தலை சுற்றும். நமக்கு குர்ஆனை படித்தால் தலை சுற்றும். இந்த உம்மத்தை என்ன பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க. அதான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பொதுவான ஒரு ஷரத்து. முஸ்லீம் என்றால் யார் அப்படின்னு சொன்னாங்க. முஸ்லீம்னா யார் தெரியுமா? என்னை போன்றே தொழுவார்கள், எனது கிப்லாவை முன்னோக்குவார்கள், எனது கிப்லாவை முன்னோக்க, என்னை போன்றே அல்லாஹ்வுடைய பேருக்கு அறுத்து பலியிடுவார்கள், என்னை போன்றே ஹஜ்ஜும் செய்வார்கள். இவர்கள் யாவரும் முஸ்லீம்கள் தான், எவனும் பிரிக்க தகுதி கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் தான் ரப்பு. அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிட்டு என்னை போன்றே தொழுது எனது கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் சொன்னபடி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் பதிலுக்கு அறுத்து ஹஜ்ஜி செய்யணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைன்னு வந்து யார் வந்து இஹ்ராம் கட்டி வந்து நின்றுட்டாங்களோ இவர்கள் யாவரும் முஸ்லீம்கள் தான். இதை பிரிக்கிற அதிகாரத்தை உலகத்தில் யாருக்கும் கிடையாது, எந்த ஆளுமுக்கும் கிடையாது, எந்த மடையனுக்கும் கிடையாது. மடப்பெயல்கள் எவனாவது சொன்னான் அவன் முட்டாள் பெயர், முட்டாள். குர்ஆனுக்கு எதிராக இருக்கான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல முடியுமா? இப்படி நல்லா யோசிப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்களாம் முஸ்லீமா? முஸ்லீம் தான் நாங்கள் லப்ப, நீ ராவுத்தர், நீ பட்டாணி, நீ மறைக்கான், நீ சொரைக்கான், நீ ஷியா, நீ சன்னி. என்னடா ஷியா சன்னி? ஆட்சி அதிகாரத்தில் மோதிக்கிட்டதை கொண்டு சமுதாயமே பிளந்து நிற்குது. இன்னைக்கு பூமியில் ரெண்டாக பிளங்க வச்சுட்டான். இது பிளவு இன்னும் யார் கூர்த்திட்டுனா? உள்ள யூதர்களும் நஸ்ரானிகளும் முஸ்லீம்களும் உள்ள புகுந்து முஸ்லீம் சமுதாயத்தை மாபெரும் பிளவாக்கி உலகத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மாபெரும் சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம். என்ன கிலாஃபத்தினும் உலகத்தை ஆட்சி செஞ்ச சமுதாயம் இன்னைக்கு எங்கே நிற்குது? சுருங்கி அடி கண்ட இடத்துல அடி வாங்குறாங்க. காரணம் முஸ்லீம் என்ற அந்த வார்த்தையை மறந்து நாம் முஸ்லீம்ங்கிற பேருக்கு அடையாளம் வச்சுக்கிட்டு பின்னாடி நாம் யாரா மாறோம்னா ஒன்று இனத்துக்காரன் இல்லைன்னா தேசத்துக்காரன். நான் முஸ்லீமு ஆனால் நான் சவுதிக்காரன்,
நான் முஸ்லீமு ஆனால் நான் வந்து யூஏக்காரன், நான் முஸ்லீமு ஆனால் பஹ்ரைன்காரன், எனக்கு நாடு வேற, எனக்கு எல்லை வேற. இப்படியே பிரிஞ்சு 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 முஸ்லீம்கள் உம்மத்தில் ஒன்றாவதற்கு பதிலாக அல்லாஹ் நடிகார்களே சிதைந்து போனார்கள். அல்லாஹ் குரான்ல சொன்னா, எப்பா நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், குரான் வசனத்தை கேட்டுக்கிடுங்க, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் பலம் குன்றி போவீர்கள். இது யாருக்கு சொன்னது? யாருக்கு சொன்னது? இந்த முஸ்லீம் உம்மத்துக்கு சொன்னது. நீ சன்னிசியானும் பிரியாத, அத்தாவாப்பானும் பிரியாத, இந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. மார்க்கத்தில் இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இது உனக்கு கேடுகாரர்கள் தலப்பாவை கிட்டிட்டு ஏறி அடிச்சுட்டான், வேர்க்க பேசிட்டு போயிட்டான். இந்த மக்கள் சிந்திக்காம, குரானை படிக்காம ஆலிம்சா சொல்லுதெல்லாம் கேட்டு, எங்கள் ஆலிம்சா சொன்னாலே அப்படியே கேட்டு கேட்டு வம்பா போனான். கடைசியில் முஸ்லீம் சமுதாயம் எங்கே போயிட்டா சிதஞ்சி 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 ஒரு நாட்டு எல்லைக்காரன் ஒரு நாட்டுக்காரன் சேர்க்காத அளவுக்கு ஆகிட்டோம். பகையாக தான் இருக்கான். எல்லை வகுத்து பகையானார்கள். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிலாபத்தாக இருந்த சமுதாயம் துண்டு துண்டா சிதறி போயிட்ட யூதர் நஸ்ரானிகளுடைய சூழ்ச்சி வலைக்குள்ள சிக்கிட்டு இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் பிளந்து போச்சு. அல்லாஹ் வழியார்களே, அல்லாஹ் நான் முதல்ல ஓதிய வசனம் 41-33 அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, முஸ்லீம்னா யார் தெரியுமாடா? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து அமலசாலி நல்லறங்கள் செய்து முஸ்லீம் என்று சொல்வதை விட பெருமைக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். என்ன சொன்னா? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும். அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சாங்க கேட்கான். ஒருத்தன் கேட்டான், சார் நீங்கள் முஸ்லீமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டீங்க சார், நான் சாபியில் சேரணுமா, அனபியில் சேரணுமா, ஷியாவில் சேரணுமா, சுன்னி ஜமாத்தில் சேரணுமான்னு கேட்டான். இப்போ என்ன சொல்கிறது? அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்சாச்சு. நான் சொல்ல, அப்போ நாங்கள் வந்து சார் நாங்கள் வந்து குரான் சுன்னா, நாங்கள் நஜாத்து. அவங்க யார்? அவங்க குராஃபி சார். அப்போ அவங்கள நரகத்துக்கு போவாங்க சார். அது நாங்கள் சொல்ல மாட்டோம் சார். இல்லை சார், அது நாங்கள் நரகத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்டோம், அவங்களாம் குராஃபி, நாங்கள்லாம் சொர்க்கவாதி அப்படின்னு நம்மளே தீர்ப்பு எழுதி பைக்கில் வச்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வான்னு கூப்பிட்டான். கேட்டான், அந்த கேள்வியை கேட்டான். எப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லணும், நான் வந்தால் இப்போ எதில் சேரணும்? இப்போ அவங்கள்ட்ட சொன்ன ஜாதி இருக்குது, நான் ஜாதியை விட்டு வரணும், நீ சொல்லிட்டேன், ரைட்டு, இங்கே வந்துட்டோம்ப்பா. இப்போ நான் அதில் சாபின்னா, சாபி அத்தாவாமாவுக்கு பிறந்தாலும் சாபியாக இருக்கான். எப்படி ஜாதியில் பிறந்தவன் ஜாதியாக இருக்கானோ அதே மாதிரி ஹனபிக்கு பிறந்தவன் ஹனபியாக இருக்கான். நஜாத்து வாப்பாவுக்கு பிறந்தவன் நஜாத்து மகனாக இருக்கான். ஜாதி தான் இல்லையே ஒழிய மார்க்கத்தின் மேலே வேறு ரூட் எடுத்தோமா இல்லையா? உண்மையை பேசணும், நீங்கள் மறுக்கக்கூடாது. பல ஆண்டு காலம் சாஃபி ஹனபின் நிற்காவே செஞ்சுக்கிட மாட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு மேலே பல 2 பாட்டு இருக்குது, அப்படி ஒரு பகுதி இருக்குது. பாபார் பள்ளிக்கு அந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. இல்லை, நீங்கள் மறுக்கக்கூடாது. இத்தக்குள்ள அல்லாஹ் பயந்துக்கிடுங்க, நீங்கள் மறுக்கக்கூடாது யாரும். இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. இதெல்லாம் யார் உருவாக்குனா? இதுக்கும் இந்த குரானுக்கு சம்பந்தம் இருக்கா? இதை சொல்லதுக்கு அந்த தூதர் வந்தார்களா? அப்போ அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் தான் ரப்பு அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரே லைன் பாயிரணும். உங்கள் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாயிரணும். நான் எதுக்கு இந்த தொழுகையில் தோளோட தோல் நிற்கணுங்கிற கான்செப்ட் எதுக்கு வந்துச்சு? ஏன் வந்தது? வெறுமனை முஸ்லீம்கள் நல்லா கேளுங்க, நீங்கள் இடைவெளி விட்டால் யார் வருவா தெரியுமா? அந்த கேப்பில் யார் வரா? ஷைத்தான் வந்துடுவான். ஷைத்தான் யாரு? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வழிகாட்டவன், ஷைத்தான் நரகத்துக்கு விடுவான். இந்த கேப்பில் கொண்டு விடுறனா நீங்கள் தோல் நெருக்கணும்ட்டான்ல. அல்லாவுடைய தோளும் காலும் சேர்த்து நில்லுங்க, இடைவெளி விடாதீங்கன்றாங்க. இடைவெளி விடாதீங்க. ஷைத்தான் வந்து இடத்த நிரப்புவான் அப்படின்னா எங்கே வந்து நிறுத்தணும் தெரியுதா? அல்லாவை வணங்குற இடத்துல நிரப்புறான் அப்படிங்க. இந்த இடத்துக்கே வருவான். அல்லாஹ் தான் தக்பீர் கட்டின பிறகு ரத்த நாளங்களில் ஊடுற தகுதி படைத்தனவன். அவ்வளோ ஆற்றல் வச்சிருக்கான். ரத்த நாளங்களை ஊடுருவி நீ மறந்ததெல்லாம் ஞாபகம் போட்டு வந்துறான். தொழுகையில எத்தனை ரக்காத்துனே தெரியாது, அவ்வளோ டேமேஜ் பண்ணுவான். வெளியே நம்மளை விட்டுருவான் அந்த மார்க்கத்தை வெளியே. அதோட விளைவு தான் ஆளுமைகள் மண்டலை ஏறி சைத்தான் உட்கார்ந்தான். அவன் படிச்சுட்டு வந்தான் இந்த மதரசாவில். என்னப்பா? நான் அனபி. நீயாப்பா? நாங்களாம் சாபி. நாங்களாம் நஜாத்துங்க, நாங்கள் அத்தௌஹீத். அவங்களாம் குராஃபி. இப்படியே சொல்லி 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 அவன் சன்னி சியான்னு குறித்து நாசமாக்கி விட்டாங்க. அல்லாஹ் இதுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை படைக்கலை. உலகத்துக்கு முன்மாதிரி என்ன சொன்னான் தெரியுமா? 9-33 வசனத்தில் இந்த தூதரை நேரு வழியோடனும் சத்திய மார்க்கத்தோடு நம்ம அனுப்பணும். என்ன மார்க்கத்தோட? படிச்சு பாருங்க, அதான் எழுதிக்கிட்டு இருந்தேன். சத்திய மார்க்கத்தோடு அனுப்பி வைத்தோம். எதுக்கு தெரியுமா? பிற மார்க்கங்களை மிகைக்கதற்காக இந்த தூதரை நான் அனுப்பி வச்சேன். எல்லா மார்க்கத்தையும் பீட் பண்ணிடும். ஏன் தெரியுமா? இங்க எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான், தூதர் தான், எங்கள் இறுதி தூதரை, ஒரே வேதம், எங்கள்கிட்ட எந்த பிளவும் கிடையாது.
மனங்கள் வேறுபட்டு நிற்கிற அளவுக்கு மார்க்கத்தை பிரிச்சுட்டோமா இல்லையா? மறுக்க முடியுமா யாராலும்? சொல்லுங்க. நீங்க அழணும், நம்மலாம் அழணும். பிற முஸ்லீம்களை பார்த்தாலும் ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அவன் தவறுதலா பார்த்தியா போதான் மண்ணெளி போடுதான். அதுக்காக நம்ம விரோதியாக பார்த்தோமா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. உள்ளங்கள்ல குரோதத்தை உண்டு பண்ணாங்களா இல்லையா? நமக்கு ஆடிகள் எப்படி போதிச்சாங்க? அவனெல்லாம் புறாவிப்பா கிட்டே போ, அதில் தீட்டு பார்த்தால் தீட்டுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. நம்மளை மனநிலைகள் மாறிட்டு. அப்படி இல்லை. அஷ்ஹது அன் நல்லா கேளுங்க. அந்த கலிமாவுடைய வேல்யூ என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையின் வேல்யூ என்ன தெரியுமா? போர் நடக்கு. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் வந்து செய்றாரு. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு யுத்த காலத்தில் எதிரிகள் நம்ம முஸ்லீம் கை ஓங்கிட்டு ஒரு எதிரியை வெட்ட போகிற நேரத்தில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அஷ்ஹது அன் லா இலாஹன்னு சொல்லிட்டார் டக்குன்னு. இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என் வாளுக்கு பயந்து நீ சொல்லி அவனை வெட்டி கொண்டு விட்டார். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போயிட்டு காலிதை கூப்பிட்டாங்க. காலிது என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அவனுடைய வாளுக்கு பயந்தான் வந்து களிமா சொன்னார், ஏகத்துவத்தை சொன்னார், முழிஞ்சார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார். அல்லாஹ்வுடைய கண்ணு செவந்து கோபம் வந்துச்சு. காலிதே, நீர் கொலை செய்து விட்டீர், நீர் கொலை செய்தீர். யாரை கொலை செய்ய தெரியுமா? அவர் நெஞ்சத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா? உள்ளத்தில் ஈமான்ல நீங்கள் பிளந்து பார்த்தீங்களா? உங்களுக்கு பயந்தா வந்தாரா? யுத்தம் எதுக்கு நடக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை, இன்னொன்று முஷ்ரிக். ரெண்டு தான் யுத்தம் மோதுது, மார்க்கத்திற்காக மோதுது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் எப்படி நீங்க அவரை கொலை செய்யலாம்? நீங்க கொலை செஞ்சிட்டீங்க. எப்படி சொன்னாங்கன்னா, அவரை பார்க்குற நேரம்லாம் நீங்க ஒரு சகோதரத்தை கொலை செஞ்சிட்டீங்க சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய பார்க்குற நேரம்லாம் என்னை செஞ்சாங்க, கோவப்பட்டாங்க என்ன சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல ஒருத்தன் பாதியா ஓதிட்டா போதும், அவன் குராஃபி. என்னமோ நமக்கெல்லாம் டிக்கெட் சொர்க்கத்து பைக்கில் கையில் வச்சு அத்தாவும் அம்மாவும் கொடுத்த மாதிரி நம்ம ஃபீலிங்கோட செய்கிறது. நமக்கு கேரண்டி இறங்கிட்ட மாதிரி நம்மளே கேரண்டி கொடுத்துக்கிறது. இதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாதுங்க. ஷிர்க் இல்லாமல் ஒன்னே ஒன்று தான், நபியை பின்பற்றிட்டு வாழும்போது அவன் ஒன்று இறையச்சத்தோடு வாழ்ந்து மரணிக்கணும். ஒரு ஆக்கிபத்தில் முத்தக்கின் இறுதி வச்சு இறையச்ச முடியாது இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லிட்டுச்சுன்னா, இப்போ அல்லாஹ் பயந்தவனு தானே சொர்க்கம். இப்படி அப்போ ஏகத்துவவாதி வயிற்றில் பிறந்த மனுக்கெல்லாம் ஏகத்துவவாதின்னு சொல்லி பட்டம் கொடுத்து சொர்க்கம் போக முடியுமா? அனபிக்கு பிறந்த அனபி, சாபிக்கு பிறந்தவன் சாபி. எல்லாம் இஸ்லாத்துக்கு இது என்னடா சம்பந்தம் இருக்கு? எதை சொல்ல வந்த மார்க்கம் எப்படி கூட்டமாக உருவாகி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பிளந்து நிற்காம இல்லையா? மனசாரணி எப்போ குர்ஆன் அப்போ எதுக்கு சொல்லுது? நீங்கள் ஏன் பல பிரிவினராக பிரிந்துவிட்டா? உங்களுக்கு தூதரை இவருக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொன்னான்? இந்த வசனம் ஏன் இறங்குச்சு அப்படின்னா, வசனத்தை எடுத்துருமா? எடுக்க அதிகாரம் யாருக்கு இருக்கா? நம்ம அல்லாஹ்வை பயந்துக்கணும், மனசை விசாலமாக வச்சுக்கணும். எனக்கு மார்க்கம் நல்லா தெரிஞ்சிட்டா முடிஞ்சால் அடுத்த வரைக்கும் சொல்லு. அவருக்கு ஹதீஸை பிடிச்சி வச்சு தப்பாக பிடிச்சி வச்சுட்டான், அவன் பலகீனமான ஹதீஸை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம சரியான ஹதீஸை செஞ்சால் 2 நன்மை, ஹதீஸை தப்பாக பிடிச்சிட்டு செஞ்சால் 1 நன்மை. இதுதான் இஸ்லாம் சொல்லிச்சு. அதுக்கு அவனை நீங்கள் வேற பார்வை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் வேற சமுதாயம், வேற இணை வைப்பரும் ஒன்றா. என்ன பேச வரோம் நம்ம? யார் மண்டையில் இதை ஏற்றினா? ஷைத்தானை சூழ்ச்சி வழியில சமுதாயம் மாட்டியிருக்கு. முஸ்லீம்கள் யாவரும் அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்கள். அல்லாஹ் தான் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபீ ஸில்மி காஃபா. மார்க்கத்தில் முழுசா நுழைங்க. மார்க்கத்தில் குர்ஆன் சொல்ல வரிக்கு வரி பின்பற்றி முழுசா நுழைங்க. கண்ட ஆலிம்சா போயிட்டு இந்த கதை போய் நாசமாக போயிடறாங்க. அவன் நம்மளை விரலாட்டுன்னு பள்ளியாசலை பிடி முடித்தான். நம்ம என்ன செய்கிறோம்? அவனை அவன் இந்த கூட்டுதுவா ஓதிருக்க, நம்ம அவனை படிப்பையும் பிடிச்சிக்கிட்டு முஸ்லீம்கள் சண்டை போட்ட இடமா அது? நல்ல மனசார சிந்திச்சு பாருங்க. குர்ஆன் ஒன்று சொல்லுது, நம்ம ஒன்று செய்கிறோமா இல்லையா? ஒரே செய்தியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வா தஸிம் ஹபிலில்லாஹி ஜமியா வலா தஃபர்ரகு அன் அஸ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ இத் குன்தும் அஹ்தாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் வ அஸ்பஹதும் பி நிஅமதி இவானா வ குன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், மக்களே நீங்கள்லாம் ஒரு கட்டத்தில் ஒருவருக்கு ஒரு பகையாக வெட்டிக்கிட்டு கிடந்தீங்க. வெட்டிட்டு எங்கே இருந்தீங்கன்னா நரகத்தின் விளிம்பில் நின்றீங்க. வா தஸிம் ஹபிலில்லாஹி ஜமியா. அல்லாஹ்வோட கயிறை பலமாக நீங்கள் பிடிச்சிட்டீங்க, ஏகத்துவ கயிறை பிடிச்சிங்க. அல்லாஹ் சொன்னான், உங்கள் உள்ளங்களுக்கிடையே அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தினான். அன்பை ஏற்படுத்தி நரகத்தில் விளிம்பில் நின்று உங்களை பாதுகாத்து கொண்டு வந்து உங்களை ஒன்றுபடுத்தினான். எதுக்கு முன்னாடி காஃபிரா இருக்கும்போது என்ன கர்மம், ஏகப்பட்ட கோத்திரமாக இருந்து வெட்டிட்டு செத்தானு இல்லை,
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்து உங்க உள்ளங்களில் அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான்ங்கிறான். ஆனால் எங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு வெட்டிடுச்சான். நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தெரியுதா நம்ம யாருன்னு தெரியுதா? நம்ம யார் என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னு தெரியுதா? முஸ்லீம்கிற பேர் அவங்க என்ன போதிச்சாங்கன்னு தெரியுதா? நீங்க உண்மையே சொல்லுங்க. நம்மளை நெஞ்சு விரல் ஆட்டோன்னு நம்மளாம் அத்தொகி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் வாசல் டோர் விரல் ஆட்டோன்னே டோர் டப் டப்னு திறந்துரும்னு நினைச்சிருக்கோம். அப்படிதானே? விரல் ஆட்டல டோர் திறந்துரும் நம்ம சொல்லி கொடுத்துட்டான். இந்த மண்டலை ஏற்றி வச்சு பிற முஸ்லீம்களை நம்ம தப்பா பார்க்கமா இல்லையா? உண்மையை மனசாட்சியோடு நீங்க பேசணும். அவங்கள பார்க்கும்போது ஏளன பார்வை அப்படி இருந்தா இல்லை, இருக்கா இல்லையா? அவங்கள கேலி செய்யறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் கேட்டுக்கிடுங்க. இதெல்லாம் இபாதத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஒன்று இருக்கு, நான் சொன்னேன். அல்லாஹ்வை பயப்படாமல் அயக்கத்தனம் பண்ணுனா மறைவு நாள் பிடி கடுமையாக இருக்குது. பிடி கடுமையாக இருக்குது. கிடைக்கிற ஆயில தௌபா செஞ்சுக்கணும். ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடரும். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.